பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு மீது கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆமென். தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். 34 മാസം മുമ്പ് ഞങ്ങൾ ഭൗതികമായിട്ടുള്ള ജോലി ഉപേക്ഷിച്ച് എന്തായാലും വലിക്കിടന്ന് വാങ്ങിയതിനെ സഹായിച്ചു. ஆமென். நாங்கள் சில 34 வருஷமா தன்னுடைய வேலைகளை விட்டு கர்த்தர் ஊழியத்துக்காக அவர்கள் கடந்து வந்தார்கள். കഴിഞ്ഞ 31 വർഷക്കാലം ബാംഗ്ലൂരിലെ വീടുമാട് വാങ്ങുവാൻ ദൈവം സഹായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. கடந்த 31 வருஷம் பெங்களூரில் ஆமென் தேவனுடைய ஊழியமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். എന്നെ സംബന്ധിച്ച് റാന്നിയാണ്. റാന്നി എന്റെ ഭാര്യയുടെ നേറ്റീവ് പ്ലേസ് റാന്നി തന്നെയാണ്. ஆமென். அவருடைய மனைவி பிறந்த அதே இடத்தில் தான். എന്റെ ഭാര്യയുടെ പേര് ആലീസ്. அவருடைய மனைவியுடைய பெயர் ஆலிஸ். രണ്ട് മക്കളെ എന്നതാണ് തന്നിട്ടുണ്ട്. இரண்டு பிள்ளைகளை தேவன் எங்களுக்காக தானமாய் கொடுத்திருக்கிறார். മൂത്ത മകളുടെ പേര് പ്രിസില്ല. ஆமென். மூத்த மகளுடைய பெயர் ஆமென் பிரைஸ். பிரிசில்லா. മോന്റെ പേര് പ്രൈസൻ. ஆமென். மகனுடைய பெயர் பிரைசன். இந்த ஒரு காலம் நமக்கு ஒதுக்கி ஆராதிப்பாங்க நான் சொல்லிக்கிறேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனைக்காக கர்த்தரை நான் தேவனை துதிக்கிறேன். 2024 அவசான ஞாயிறாഴ്ച ஆமென் 2024 கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ദൈവകൃപയാൽ ആരാധിക്കുവാൻ ഞാൻ സ്തുതിക്കുന്നു. ஆமென். கர்த்தரை உயர்த்துவதற்கு ஆராதனை கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். സന്തോഷമുള്ള കർത്താവിനെ സ്തുതിച്ചാൽ சந்தோஷமுள்ள கர்த்தரை வைக்கலாமா? കർത്താവ് സമർപ്പിച്ചവരെ ഏരിയെന്നോ ഐപിസിയെന്നോ നമുക്ക് വ്യത്യാസമില്ല. ஆமென். கர்த்தர் சொன்னது பிரகாரமாக ഏരിയെന്നോ ஏஜி என்றோ பிஎம்ஜி എന്നോ பிஎம்ஜி என்றோ ஐபிசி എന്നോ ஐபிசி என்றோ നമുക്ക് വ്യത്യാസമില്ല. எந்த ஒரு சபையிலும் வித்தியாசம் இல்லை. നമുക്കെല്ലാം ഒരു പിതാവാണുള്ളത്. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிதா தான் இருக்கிறார். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവാണ്. ஆமென். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ഇന്ന് നമ്മുടെ ചിന്തയ്ക്ക് ആധാരമായിട്ട് இன்றைய வசனத்திற்கு ஆதாரமாக ഒരു വേദവാക്യം താല്പര്യപ്പെടുകയാണ്. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்பதற்கு விருப்பப்படுகிறேன். എബ്രായർ 2-ാം അധ്യായത്തിന്റെ 1-ാം വാക്യം. எபிரேயர் எழுதின 2-ாம் புத்தகம் 2-ாம் அதிகாரம் 1-ാം വാക്യം. 1-ாம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2-ாம் அதிகாரம் 1-ாம் வசனம். അതുകൊണ്ട് നാം വല്ലപ്പോഴും ഒഴുകി പോകാതിരിക്കേണ്ടതിന് കേട്ടതധികം ശ്രദ്ധയോടെ കരുതിക്കൊള്ളുവാൻ ആവശ്യമാകുന്നു. അതുകൊണ്ട് നാം വല്ലപ്പോഴും ഒഴുകി പോകാതിരിക്കേണ്ടതിന് കേട്ടത് അധികം ശ്രദ്ധയോടെ കരുതിക്കൊള്ളുവാൻ ആവശ്യമാകുന്നു. எபிரேயர் 2-ாம் அதிகாரம் 1-ாம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். എബ്രായരോട് എഴുതിയിട്ടുള്ളതായ ഒരു ലേഖനമാണല്ലോ. ஆமென். எபிரேயர் என்கிற புத்தகம் எபிரேயர்களுக்காக அவங்க ஜனங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருப புத்தகமாக இருக்கிறது. ഇത് എഴുതിയ ആരാണെന്ന് സുസ്മാനോക്കറിയാൻ കഴിയത്തില്ല. ஆமென். ഈ പുസ്തകം എഴുതിയ ആരാണെന്ന് இந்த புத்தகம் யார் எழுதினார்கள் என்று நமக்கு தெரியாது. എഴുതിയിട്ടില്ല. அதை பற்றிய தலைப்பு இந்த புத்தகத்தில் எழுதப்படவில்லை. ചിലർ അഭിപ്രായപ്പെടുന്നത് ഇത് പൗലോസ് എഴുതിയതാണ്. சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள் இது பவுல் எழுதினார்கள் என்றும், ചിലർ പൗലോസ് അല്ല അപ്പോലോസ് എഴുതിയതാണ്. சிலர் சொல்லுகிறார்கள் அப்போலோ என்கிற அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ചിലർ പറയുന്നത് പത്രോസ് എഴുതിയതാണ്. ஆமென். சிலர் சொல்லுகிறார்கள் பேதுரு இந்த நிருப புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ആര് എഴുതിയാലും ഇത് എബ്രായർക്ക് വേണ്ടി വിശേഷാൽ എഴുതപ്പെട്ട പുസ്തകമാണ് എബ്രായ ലേഖനം പറയുന്നത്. ஆமென். யார் எழுதினாலும் எபிரேயர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த எபிரேயருடைய புத்தகம். എബ്രായ വിശ്വാസികൾ അവരുടെ പഴയ ആചാരങ്ങളെല്ലാം ഉപേക്ഷിച്ച് ஆமென். எபிரேயரில் இருக்கிற ஆமென் அங்க இருக்கிற விசுவாசிகள் பழைய ஆராதனையாக இருக்கிற ஆமென் பிரியமில்லாத ஆராதனையை விட்டு ക്രിസ്തുവിന്റെ വീണ്ടും പ്രാപിച്ച് ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கடந்து வந்து പുതിയ ആരാധന ആരംഭിച്ചു. ஆமென் புதிதாக அவர்கள் தேவனுடைய ஆராதனையை ஆரம்பித்தார்கள். എന്നാൽ കാലം കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ ஆனால் காலங்கள் கடந்து போனது അവർക്ക് അവരുടെ മനസ്സിൽ നിരാശയുണ്ടായി. ஆமென். அவருடைய மனசுல பலவிதமான நிராசைகள் கடந்து வந்தது. അവരെ കടന്നു വന്നായ അവരുടെ പഴയ കാര്യങ്ങൾ ഓർക്കുവാൻ ഇടയായി തീർന്നു. அவர்கள் கடந்து வந்து நிற்கும்போது பழைய காரியங்களை நினைக்க ஆரம்பித்தார்கள். അവരുടെ മാത്രം വലിയ ദേവാലയം അവർക്കുണ്ടായിരുന്നു. ஏனென்றால் அவர்களுக்கு பெரிய ஒரு தேவாலயம் இருந்தது. അവർക്ക് മഹാപുരോഹിതന്മാരുണ്ടായിരുന്നു. ஆமென். அவர்களுக்கு சொல்வதற்கு அதற்கான ஆளுகள் இருந்தார்கள். അവർക്ക് യാഗങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. அங்கே பலிகள் இருந்தது. ഉത്സവങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. அங்கே பண்டிகைகள் இருந்தது. അതെല്ലാം വിട്ടിട്ടാണ് അവർ ക്രിസ്തുവിന്റെ പിന്നാലെ കടന്നു വന്നത്. அந்த பண்டிகையையும் அந்த எல்லா ஆமென் பலிகளையும் விட்டு தான் எபிரேய ஜனங்கள் இயேசுவை தேடி கடந்து வந்தார்கள். അങ്ങനെ അത്ഭുതം കഴിഞ്ഞപ്പോൾ அப்படி அவர்கள் கடந்து போய் கொண்டிருந்த பொழுது വിശ്വാസം ക്ഷീണിപ്പാൻ ഇടയായി തീർന്നു. ஆமென். விசுவாசத்திலே மிகவும் சோர்ந்து போக ஆரம்பித்தார்கள். അവരെ ഉത്സാഹിപ്പിക്കാൻ വേണ്ടി എഴുതിയ പുസ്തകമാണ് എബ്രായ ലേഖനം എന്ന് പറയുന്നത്. அவன் விசுவாசத்தில் சோர்ந்து போகிறதுனாலே அவர்களுக்காக எழுதப்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஊக்குவிப்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் எபிரேயர் புத்தகம். പ്രത്യേകമായിട്ട് അവരിങ്ങനെ ഓർമ്മിക്കുന്നത് ஆமென். இங்க மீண்டுமாக நான் சொல்றதுக்கு காரணம் അതുകൊണ്ട് വല്ലപ്പോഴും ഒഴുകി പോകാതിരിക്കേണ്ടതിന് കേട്ടത് ശ്രദ്ധയോടെ കരുതിക്കൊള്ളുവാൻ ആവശ്യമാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്.
அது இரண்டாம் வாக்கியம் வாசிச்சாரு. அது 2ஆம் வசனம் வாசிக்கலாம். தூதனார் முகாந்திரம் அருளிச்செய்த வசனம் ஸ்திரமாயிருக்கையும் ஓரோரு எண்ணத்திலும் அனுசரணத்திலும் நியாயமான பிரதிபலனும் தெய்வம் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் விவித வீர பிரவர்த்திகளாலும் ദൈവവും അത്ഭുതങ്ങളാലും അടയാളങ്ങളാലും விவித വിവിധ വീരപ്രവൃത്തികളാലും പിന്നെ തന്റെ ഇഷ്ടപ്രകാരം Yes. പരിശുദ്ധാത്മാവിനെ നൽകിക്കൊണ്ടും Yes. സാക്ഷി നിന്നതും Yes. കേട്ടവർ നമുക്ക് ഉറപ്പിച്ചു തന്നതുമായ ഇത്ര വലിയ രക്ഷ ഇത്ര വലിയ രക്ഷ നാം ഗണ്യമാക്കാതെ പോയാൽ നാം ഗണ്യമാക്കാതെ പോയാൽ എങ്ങനെ തെറ്റി ഒഴിയും? ஆமென். தமிழ்ல வாசிக்கலாம். ஆமென். அதாவது 2ஆம் வசனம் முதல். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை ஆமென் வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க முதலாவதாக கர்த்தர் மூலமாய் ஆமென் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்படுத்தப்பட்டும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ദേവകർത്താവിടെ വിദ്യമായി ഓർമ്മിക്കുന്നത് கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. യേശു ക്രിസ്തു സകലത്തെക്കാളും വലിയ വിഷയമാണ്. ஆமென். இயேசு கிறிஸ்து சகலருக்காய் கடந்து வந்தார்னு சொல்லுகிறது. 1-2 അധ്യായത്തിലെ യേശു ദൂതന്മാരെക്കാൾ ശ്രേഷ്ഠൻ. ஆமென். 1-2 അധ്യായത്തിൽ യേശു ദൂതന്മാരെക്കാൾ ശ്രേഷ്ഠൻ. ஆமென். 1-2 ஆமென் வசனங்கள் அதிகாரம் வாசிக்கும் தூதர்களை பாட்டிலும் இயேசு கிறிஸ்து பிரதானமானவராய் இருக்கிறார். 3-ஆம் அத்தியாயத்தில் യേശു மோசேக்காள் ശ്രേഷ്ഠൻ. Praise the Lord. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது மோசேயை காட்டிலும் இயேசு பிரதானமானவராய் இருக்கிறார். 4-ஆம் அத்தியாயத்தில் யோசுவாக்காள் ശ്രേഷ്ഠൻ. ஆமென். 4ஆம் அதிகாரம் யோசுவாவை காட்டிலும் தேவன் பிரதானமாய் இருக்கிறார். 5-ஆம் அத்தியாயத்தில் ஆரோனைக்காள் ശ്രേഷ്ഠൻ. Praise the Lord. ஆமென். 5வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது ആരോனைക്കാൾ ശ്രേഷ്ഠൻ. ஆமென் ஆரோனை காட்டிலும் சேஷனோடாய் இருக்கிறார். 6-ஆம் அத்தியாயத்தில் அப்ரஹாமினைக்காள் ശ്രേഷ്ഠൻ. ஆமென். அதுக்கு பிறகு வாசிக்கும் போது அப்ரஹாமை காட்டிலும் ஆண்டவர் சேஷனோடாய் இருக்கிறார். 7-ஆம் அத்தியாயத்தில் மல்கிசேதேக்கினைக்காள் ശ്രേഷ്ഠൻ. ഹല്ലേലൂയ. மெல்கிசேதேக்கை காட்டிலும் தேவன் சேஷனோடாய் இருக்கிறார். 8-ஆம் அத்தியாயத்தில் பழைய ஏற்பாட்டில் யாகங்களுக்காள் യേശു ശ്രേഷ്ഠനായ യാഗമായി മാറുകയാണ്. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற அந்த பழைய காட்டிலும் பிரதான பலியாய் மாறின இயேசு முக்கியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மிகப்பெரிய லோகத்தில் காணும் எல்லாருக்காலும் ശ്രേഷ്ഠനാണ് நாம் ஆராதிக்கிற യേശു கிறிஸ்து. ஹல்லேலூய. சுருக்கமாக சொல்லப்படும் உலகத்தில் இருக்கிற எல்லாவரையும் காட்டிலும் இயேசு பிரதானமான முக்கியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். എബ്രായർ ആരംഭിക്കുന്നത് തന്നെ യേശു ക്രിസ്തു സകലം വേണ്ടി വരുന്നതായിട്ടാണ് വായിക്കുന്നത്. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் ஆமென் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற வசனம் தான் தொடங்குகிறது எபிரேயர். 1-ஆம் அத்தியாயத்தில் 1-2 വാക്യം. 1-ஆம் அத்தியாயம் 1-2 വാക്യങ്ങൾ. ஆமென். 1ஆம் அதிகாரம் എബ്രായർ 1-ஆம் അധ്യായം 1-2 വാക്യം. ஆமென். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? ദൈവം Yes. പണ്ട് ഭാഗമായിട്ടും വിവിധമായിട്ടും പ്രവാചകന്മാർ മുഖാന്തരം പിതാക്കന്മാരോട് അരുളിച്ചെയ്തിട്ട് ഈ അന്ത്യകാലത്ത് പുത്രൻ മുഖാന്തരം നമ്മോട് അരുളിച്ചെയ്തിരിക്കുന്നു. പഴയ ബന്ധുക്കാലത്ത് ഭാഗമായിട്ട് കൽപ്പിക്കുകയുണ്ടായി. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. എന്നാൽ ഈ പുതിയ ബന്ധം വാസിക്കുമ്പോൾ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது നമ്മുടെ സകലവരും ஆமென். அதாவது இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு பிதாவானவர் திருவிழப்பட்டு இருக்கிறார். പഴയ കാലത്ത് വിവിധമായിട്ടും ഭാഗമായിട്ട് സംസാരിക്കുമ്പോൾ ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல காரியங்களை நமக்காய் பேசி இருக்கும் பொழுது ഈ അന്ത്യകാലത്ത് ഉത്തരമുഖാന്തം സകലരും കൽപ്പിക്കുവാൻ ദൈവത്തിന് സാധനം തോന്നി. ஆனால் கடைசி காலத்திலே இந்த குமாரன் முகாந்தத்தில் சகலத்தையும் நமக்காய் கொடுப்பதற்கு கர்த்தருக்கு பிரியம் தோன்றிற்று. അവനെ സകലത്തിന് അവകാശിയാക്കി വെച്ചു. ஆமென். அதற்காக ஆண்டவர் சொல்கிறார் சர்வத்திற்கும் அவர் சுதந்திரவாளியாக கர்த்தர் நியமித்தார். இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். ലോകത്തെ ഉണ്ടാക്കി. Praise the Lord. ஆமென். அவர் முகாந்திரத்திலே இந்த சகல உலகத்தையும் பிதாவானவர் உண்டாக்கினார். അവൻ ദൈവത്തിന്റെ മുദ്രയാണ്. ஆமென். கர்த்தர் நமக்காய் கொடுத்த முத்திரையாய் இருக்கிறது. അവന് പാവം വിടാറുണ്ടാക്കിയ ശേഷം ஆமென். அவர் தம்முடைய 3ஆம் மாசம் இவர் தம்முடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையின் வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். പുത്രനായ ക്രിസ്തുവിന്റെ 14
ஆமென். கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே எல்லாவற்றையும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ഈ ലോകത്താൽ സകലത്തെ വഹിക്കുന്നത് അമിതമായ വലുതാണ് പേസലോട്. ஆமென். உலகத்தை சர்வத்தையும் அவர் நடத்தும் பொழுது சகலத்தையும் அவர் இப்பொழுது உன்னதங்களில் இருக்கிற உன்னதமானவராய் இருக்கிறார். നാം ഇവിടെ ധ്യാനത്തിലിരിക്കുമ്പോൾ நாம் எல்லாரும் வாயில திறந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ഈ സൗരയൂഥത്തിലോ കോടി നക്ഷത്രങ്ങൾ കറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அவன் சகல ஜீவன்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. கோடி நட்சத்திரங்கள் കറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அவன் கோடி கோடி நட்சத்திரங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. கோடி கோடி கிரகங்கள் கറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அவன் கோடி கோடியான அந்த கிரகங்கள் எல்லாம் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ഈ നക്ഷത്രങ്ങളെ പ്രത്യേകമായ പാത തമ്പുരാൻ വെച്ചിട്ടുണ്ട്. அவன் இந்த ஓடுகிற அந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரு பாதையை அவன் படைத்தவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவன் அதெல்லாம் உண்டானது எப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையினாலே உண்டானது. அவன் கிறிஸ்துவை பிரதானப்படுத்தி சொல்லுகிறவராய் இருக்கிறார். அதுதான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். അതുകൊണ്ട് വല്ലപ്പോഴും ஆமென். அதனால இந்த வசனத்தை கேட்கும்போது நீங்கள் மிகவும் கவனத்தோடு கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய தேவாலயம் இருந்தது. சாலமோன் கர்த்தருக்காக பெரிய ஒரு தேவாலயத்தை அவர் கட்டினார். ஆமென். ஒன்று அது பிராகாரமா இருக்கிற முதல் படி இருக்கிறது. ஆமென். அங்கே பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஆமென் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒரு பலிபீடம் அங்கே இருக்கும். ஆமென். அதாவது 24 மணி நேரம் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு பலிபீடத்தை அங்கே பார்க்க முடியும். അതായത് 5 മുഴം നീളവും 5 മുഴം വീതിയും 3 മുഴം ഉയരമുള്ള യാഗപീഠം. அதாவது 5 அடி 5 മുഴം നീളവും நீளமும் 5 முழம் வீதியும் 5 அடி வீதியும் 3 முழம் உயரமுள்ள 3 முழம் உயரம் உள்ள ஒரு பலிபீடமாய் இருக்கிறது. 24 മണിക്കൂറോടെ യാഗം നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. 24 மணி நேரமும் இந்த யாகபீடம் எரிந்து கொண்டே இருக்கும். லேவிய புத்தகம் 6 அத்தியாயத்திலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் 12ஆம் வாக்கியம். யாகபீடத்தில் தீ கெட்டு போகாதே கத்திக்கொண்டிருக்கணும். യാഗപീഠത്തിലെ തീ കത്തിക്കണം. പിന്നെ പുരോഹിതൻ ഉഷസ്സുതോറും അതിന്മേൽ വിറക് കത്തിച്ച് ഹോമയാഗം അടുക്കി വെച്ച് അതിന്മേലെ സമാധാന യാഗങ്ങളുടെ മേധസ്സ് ദഹിപ്പിക്കണം. യാഗപീഠത്തിന്റെ തീ കെട്ടുപോകാതെ എപ്പോഴും കത്തിക്കൊണ്ടിരിക്കണം. தமிழ்ல வாசிக்கலாம். லேவியாகம புத்தகம் the book of Leviticus chapter 6 verse 12 13 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டிருக்கவே வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகனபலிகளை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்னி எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிழ்ந்து போகலாகாது. ஒரு நிமிஷம் போலும் തീ കെട്ടുപോകാതെ 24 മണിക്കൂറും യാഗപീഠത്തിന്റെ മേൽ തീ കത്തിക്കൊണ്ടിരിക്കണം. ஆமென். அந்த பலிபீடத்தின் மேல் அக்னி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போக கூடாது. அதாவது தீ இல்லாமல் இருக்க கூடாது. 9ஆம் வசனம் இவ்வாறாக வாசிக்கிறோம். യാഗപീഠത്തിലെ തീ കെട്ടുവാൻ യാഗോസനാൻ തീ കത്തിക്കൊണ്ടിരിക്കണം. ஆமென். ஆரோனுக்கும் குமாரனுக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலி ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். ചുരുക്കി പറഞ്ഞാൽ യാഗപീഠത്തിലെ തീ യാഗോസനാൻ കത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் பலிபீடத்தில் இருக்கிற பலி ராத்திரி முழுவதும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். അതുകൊണ്ട് റോമാലേഖനം 12-ാം അധ്യായം വായിക്കുന്നത് റോമാലേഖനം 12-ാം അധ്യായത്തിൽ. ஆமென். அதுதான் ரோமர் எழுதின 12-ാം അധ്യായത്തിൽ 14ஆம் அத்தியாயத்தில் சொல்லுகிற காரியம். 12ஆம் அதிகாரம். പ്രബോധിപ്പിക്കുന്നത് നിങ്ങൾ ബുദ്ധിയുള്ള ആരാധനയായി നിങ്ങൾ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയും ദൈവത്തിന് സമർപ്പിപ്പീൻ.
அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். இங்கே ஆமென் பலிபீடம் இயேசு கிறிஸ்துவை குறித்து காட்டுகிறது. ஆமென். பலிபீடத்தின் மேல் தீ எரிகிறது என்று சொன்னார். ஆமென். விசுவாசிகள் இந்த பலிகளை கொண்டு வரும் பொழுது ஆமென் இவர்கள் யாக பீடத்துக்குள்ளாய் பலிபீடத்துக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது ஆமென் அவர்களை முழுமையாக கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் என்கிற இடத்துல ஆமென் அவர்கள் இவ்வாறாக யாக பலிகளை செலுத்தி வரும் பொழுது ஆமென் அவர்கள் அந்த பலிபீடத்திலே கை வைக்கிறார்கள். ஆமென் கைகளை வைத்து அந்த பலியினுடைய வஸ்து ஆமென் வெட்டப்பட வேண்டும். அதனுடைய தொலி ஆமென் உரிக்கப்பட வேண்டும். தோல் உரிக்கப்பட வேண்டும். அதனுடைய சரீரத்தை கண்டங்கண்டமாக வெட்ட வேண்டும். ஆமென் அதுக்குள்ளாக இருக்கிற மாம்ச கந்தங்களை ஆமென் அந்த பலிக்குள்ளாக அந்த மாம்சத்தை எடுத்து போடுவார்கள். ஆமென் அந்த பலியை முடிக்கும் பொழுது ஆமென் அது பரலோகத்துக்குரிய அனுபவமாக அது புகை மேலே போகிறது. ஆமென் அதே போல அந்த வசனம் வாசிக்கும் பொழுது ஆமென் நாமும் சம்பூர்ணமாயோட சர்வாங்க தகன பலியை நாம் எல்லாரும் கொடுக்கிறோம். ஆமென் அவர்கள் அதே மாதிரி நம்முடைய ஆமென் பலிகளை ஆமென் கண்டகண்டமாக முறித்து ஆமென் கர்த்தருக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது சம்பூர்ணமாய் கர்த்தருக்குள்ளாய் கடந்து வருகிறதா போகிறதா இருக்கிறது. ஆமென் அதாவது ஆசாரியனுக்கு ஆமென் அவருக்கு வேண்டிய அந்த வஸ்துக்கள் இருக்கிறது. அவன் உப்பலி என்கிற ஒரு காரியத்தை வைக்கிறார். அங்கே இருக்கிற அந்த பலிபீடத்திற்கான பலி ஆமென் மீண்டுமாக தன் தலையில் ஆயுதங்களை வைத்து குத்தி மீண்டுமாக அதற்குள்ளாய் கொடுப்பார்கள். பூர்ணமாக அந்த பலியை தீயில் சுட்டெரிக்கிற வரையிலும் அந்த பலியை அதற்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். அவன் இப்படி அவன் ஆசாரியன் இந்த பலிக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது அவன் அது கர்த்தருக்குள்ள பலிபீடமாக இருக்கிறது. அங்கே பலிபீடத்திற்கு பக்கத்தில் தொட்டி இருக்கிறது. அங்கே தண்ணீர் இருக்கிறது. இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணீர்ல கழுகப்பட்ட பிறகு கைகளை கழுகப்பட்ட பிறகுதான் அவங்க பலி செலுத்துவதற்கு கடந்து போவார்கள். இது கர்த்தருடைய தண்ணீர் கர்த்தருடைய வசனத்தை காட்டுகிறது. அவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது அவன் முதலாவதாக அவன் தன்னைத்தான் சோதித்தறிந்து விட வேண்டும். அவன் யாகம் அது பலி கொடுக்கிற அந்த பலிபீடமும் அவன் அதுக்கு மேல இருக்கிற அந்த தொட்டி முடித்த பிறகு அதற்கு பிறகு பார்க்கிறதான் பரிசுத்த ஸ்தலம். அங்க 7 நிலவிளக்கு அங்கே இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய மேசை அங்கே இருக்கிறது. அந்த தூப விளக்குகள் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அவன் காரியங்கள். உற்சாகத்தோடு ஆசாரியன் முன்பாக போகும்போது பார்க்க முடியும். அவன் அங்கே தீ எரிந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அந்த தூப பீடத்தை கரங்களில் எடுத்து அந்த வஸ்துக்களை பிடித்து அந்த புகையை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே போடுவார்கள். அதற்கு பரிசுத்த ஸ்தலம் முடிந்த பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் அடுத்த கட்டங்களில் இருக்கிறது. அங்கே மகா பிரதானமான ஆசாரியனுக்கு மட்டும் தான் உள்ளே போக முடியும். அங்கே ஒரு கிருபாசனம் இருக்கிறது.
വന്നിരിക്കുന്നത്. ஆமென். மோசே மேல் கடந்த அதே போல மகிமை, பெரிதான மகிமை அந்த கிருபாசனத்துக்குள்ளாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். മഹാപുരോഹിതൻ വലിയ ഭയത്തോടു കൂടി பயத்தோடு அதுக்குள்ளாய் கடப்பான். തന്റെ കയ്യിലുള്ള പാത്രത്തിൽ தன்னுடைய கரங்களில் உள்ள பாத்திரத்திலே അറുക്കപ്പെട്ടതായ രക്തവുമായി കടന്നു പോവുകയാണ്. ஆமென். அதாவது வெட்டப்பட்ட ஒரு மிருகத்துடைய இரத்தத்தோடு அவர் உள்ளே கடந்து போவார். അവന്റെ ഒരു കയ്യിലെ ധൂപപീഠമുണ്ട്. அவர் கரங்களிலே தூப விளக்கு இருக்கிறது. ചൂടുള്ള പുക അങ്ങോട്ട് പ്രവേശിക്കുമ്പോൾ அப்ப அந்த தூபம் இருக்கிற அந்த புகை ஆமென் ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது ഭയത്തോട് ദുരന്തങ്ങളുടെ ഭാവത്തിൽ പ്രവേശിക്കുന്നത്. அவர்கள் மிகவும் பயத்தோடு ஆமென் அந்த ஆமென் மிகவும் பிரதான அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் போகிறார்கள். ആണ്ടിലൊരിക്കൽ മാത്രമേ പ്രവേശിക്കാൻ അവകാശമുള്ളൂ. ஆமென். அங்கே வருஷத்திற்கு ஒரு தடவை மட்டும்தான் உள்ளே போக முடியும். മഹാപുരോഹിതൻ എന്നിട്ട് ஆமென். இந்த பிரதான ஆசாரியன் பயத்தோடு உள்ளே போகும் பொழுது തന്റെ കയ്യിലുള്ള പാത്രത്തിൽ രക്തമെടുത്ത് 7 പ്രാവശ്യം തളിക്കുകയാണ്. எல்லாம் கவனமாக கேளுங்கள். ஆமென். பிரதானமான இந்த ஆசாரியன் தன் கைகளில் உள்ள பாத்திரத்தின் ரத்தத்தை ஆமென் எடுத்து 7 துளிகளை எடுத்து இந்த கிருபாசனத்தின் மேல் போடுவார். ஆமென். இந்த பிரதான ஆசாரியன் மிகவும் பயத்தோடு தான் இந்த கிருபாசனத்தின் முன்பாக நிற்பான். இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் ஆமென் நமக்கு பாவம் செய்வதற்கு அதுக்கு காரணம் வரும். ஆமென். அதாவது பிரதான ஆசாரியனுடைய வாழ்க்கையிலே ஏதேனும் பாவத்தில் முகாந்திர குறைகள் இருந்தால் ஆமென் அந்த பிரதான ஆசாரியன் அங்கே மரித்து வீழ்ந்து விடுவான். ஆமென். அதற்கு பிறகு அதுக்கு முன்பாக யாரும் போக முடியாது. ஆனால் இவர் மரித்து வீழ்ந்தால் அவரை வெளியே எடுப்பதற்காக அவருடைய அறையிலே ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருக்கும். இந்த பிரதான ஆசாரியன் முன்பாக பிரவேசிக்கும் பொழுது ஆமென் தான் என்ன வஸ்திரத்தை தரிக்க வேண்டுமோ அந்த வஸ்திரத்தை தரித்துதான் அந்த ஆசாரியன் கடந்து போவார். ஆமென். அந்த ஆமென் ஏதோ ஏபோத் என்கிற அதனுடைய முனையிலே ஒரு பாததாரகம் ஆமென் ஒரு மாதுளை செடியும் ஒரு மணி ஆமென் ஒரு மணி ஒரு பாததாரகம் ஒரு மாதுளை செடி ஒரு சொந்தமணி ஆமென் ஒரு சொந்தமணி ஆமென். இதெல்லாம் கரங்களை பிடித்துக் கொண்டு அவர் கடந்து செல்வார். நடந்து போகும்போது ஆமென். இந்த பிரதான ஆசாரியன் நடந்து போகும் பொழுது மணி கூட்டி அடிச்சிட்டு ஆமென் அவருடைய ஏபோத் அது போட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு பலவிதமான சப்தங்களிலே கடந்து வரும். ஆமென். மிகவும் சத்தம் அதுக்கு மேலாய் கடந்து போகும். ஆமென். இந்த பிரதான ஆசாரியன் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆமென் அவர்கள் எல்லாரும் வெளியிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது ஆமென் அதாவது இந்த பிரதான ஆசாரியன் நாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக இரத்தத்தை எடுத்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செல்கிறார் என்று சொல்லி வெளியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னவென்றால் அந்த பலி முடித்த பிறகு இந்த பிரதான ஆசாரியன் வெளியே வருவான் என்று அவர் நினைத்தார்கள். ஆமென். அவர் வெளியே வரவில்லை என்றால் இந்த ஜனத்துடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம் நடக்கவே நடக்காது. ஆமென். ஆனால் உனக்கும் எனக்கும் மிகவும் பிரதான ஒரு ஆசாரியர் இருக்கிறார் என்றால் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக ஒருவராய் இயேசு கிறிஸ்து அறுக்கப்பட்டார். அதாவது பாவம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஏனென்றால் நம்மளுடைய மத்தியஸ்தர் இருந்தது. ஏனென்றால் 2024 இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஆமென். 2025 முன்பாக வருவதற்கு ஆமென் வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் இயேசு சொல்கிறார் ஆமென் பாவத்தை நமக்காக மன்னித்து ஆமென் மகா பிரதான ஆசாரியன் நமக்காக பரலோகத்தில் கடந்து போய் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரமாய் இயேசு கிறிஸ்து அறுக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் நமக்காக பிரஸ்தாபமாய் கடந்து வருவார். இயேசு கிறிஸ்து நம்மை சேர்ப்பதற்காக கடந்து வர போகிறார். கர்த்தருக்கு மகிமை. അതുകൊണ്ട്
தெளிவாய் சொல்கிறது. ஆமென். நீங்கள் கேட்டவைகள் எவைகளோ அவைகள் விட்டு விலகாதபடிக்கு ஆமென் அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2 அதிகாரம் 1 வசனம். പഴയകാലത്തെ ഭാവന്മാര് ഇരിപ്പാനുള്ള വാസമില്ല. സമാധാനത്തിൽ ഇരിക്കാൻ സമാധാനത്തിലെ മേശയുണ്ട്. ஆமென். இந்த சமாதான கூடாரத்திலே ஆமென் அங்கே ஒரு மேசை இருக்கிறது. தாமரை தொட்டியுണ്ട്. ஆமென் அங்கே ஒரு தொட்டி இருக்கிறது. நிலவிளக்குണ്ട്. அங்கே நிலவிளக்கு இருக்கிறது. കാഴ്ചയപ്പത്തിന്റെ മേശയുണ്ട്. ஆமென் அங்கே ஒரு மேசை இருக்கிறது. കാഴ്ചയപ്പത്തിന്റെ മേശയുണ്ട്. കാഴ്ചയപ്പത്തിന്റെ அதாவது அப்பம் பிடிக்கிற ஒரு மேசை இருக்கிறது. தூபபீடமுണ്ട്. தூபபீடம் இருக்கிறது. கிருபாசனமுണ്ട്. கிருபாசனம் இருக்கிறது. എന്നാൽ അവിടെ കസേരയില്ല. ஆனால் அங்கே உட்கார்வதற்கு ஒரு சேர் கிடையாது. പുരോഹിതൻ ഇരിപ്പാനുള്ള അവകാശമില്ല. ஏனென்றால் அவன் அங்கே இருக்கிற ஆசாரியன் உட்காருவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் அங்கே கொடுக்கப்படவில்லை. 24 മണിക്കൂറും അവിടെ ശുശ്രൂഷ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ஏனென்றால் 24 மணி நேரமும் அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை நின்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ഒരിക്കൽ പോലും ഒരു പാപത്തിന് പരിഹാരം ഉണ്ടാകുന്നില്ല. ஆமென். ஆனால் அப்படி செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நாளும் பாவத்திற்கு நிரந்தரமான ஒரு பரிகாரம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. ഒരു ഇസ്രായേലിന്റെ പാപത്തിന് പരിഹാരമായിട്ട് ആട്ടങ്ങളുടെ മഹാകടലിൽ കഴിഞ്ഞാൽ ഒരു ഇസ്രായേലിന്റെ പാപത്തിന് പരിഹാരത്തിനായിട്ട് ആട്ടങ്ങളിൽ കഴിഞ്ഞാൽ ஆமென். ஒரு இஸ்ரவேலில் இருக்கிற ஆளுகள் ஒரு பாவத்துக்காக ஒரு மிருகத்தை கொடுத்தால் അവനാൽ ഞാൻ ഓർമ്മിച്ചതുപോലെ കൈവയ്ക്കുകയാണ്. ஆமென். ஆனால் முன்பாக சொன்னது போல எந்த பலியை அவர்கள் முன்பாய் கொண்டு வருகிறார்களோ அந்த பலியின் மேல் தன் கைகளை வைக்க வேண்டும். ஆமென். அவன் பண்ணுவான் என் தன் பாவங்கள் எல்லாம் அந்த மிருகத்துக்கு முன்பாக சொல்லுவான். அது சொன்ன பிறகு அந்த மிருகத்தை அவன் வெட்டுவார்கள். அதை வெட்டின பிறகு அவருடைய சரீரத்தை இந்த பலிபீடத்திலே கொடுப்பார்கள். ஆமென். அந்த பாவ பரிகாரத்தை கொடுத்த பிறகு அந்த ஜனம் திரும்பமாக வீட்டுக்கு போகும் பொழுது ஆமென் மீண்டுமாக ஒரு வருஷம் முடிந்த பிறகு அவர்கள் திரும்பமாய் கடந்து வர வேண்டும். ஆமென். ஏனென்றால் அவர்கள் திரும்பவும் வருஷமாய் வருகிறார்கள். ஆனால் நிரந்தரமாக பாவத்துக்கு ஒரு பரிகாரம் அந்த ஜனங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏனென்றால் அங்கே நிரந்தரமாக அங்க இருக்கிற ஆசாரியனுக்கு அந்த உரிமை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆமென் நமக்காக வந்த புதிய நியமத்தினுடைய ஆமென் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா பலிகளையும் நமக்காக கொடுத்து அவர் பரலோகத்திலே நமக்காக கடந்து போயிருக்கிறார். ஆமென். பிராகாரம் ஆமென் பரிசுத்த ஸ்தலம் ஆமென் மகா பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து இயேசு கிறிஸ்து கடந்து போனது போல ஆமென் அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆமென் பரலோகத்திலே நமக்காக கடந்து போயிருக்கிறார். பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆமென் அவர்களுடைய கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தார். ஆமென். ஆசீர்வதித்த பிறகு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அப்படியே வானத்தின் வழியாக கடந்து போனார். ஆமென். அது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில். ஆமென். கலாத்தியர்களே ஆமென் கலிலேய புருஷர்களே நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி கடந்து போனாரோ அதே போல் ஆமென் திரும்ப வருவார் என்று அந்த 2 தூதர்கள் சொன்னார்கள். ஆமென். எந்த ஒரு ஆமென் புனிதர்களும் ஆமென் நான் போனது மாதிரி திருப்பி வருவேன் என்று சொல்லி எந்த ஒரு புனிதர்களும் யாரும் சொல்லவில்லை. ஆனால் இயேசு சொல்கிறார் நான் போன பிரகாரமாக அப்படியே திரும்பி வருவேன். ஏனென்றால் அதுக்கு ஆதாரம் என்னவென்றால் அதே போல் இயேசு கிறிஸ்து நம்மை சேர்ப்பதற்காக வானத்தின் வழியாகவே இறங்கி வருவார். ஆமென். பாவம் இல்லாமல் மெசியாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிரத்யட்சமாய் நம்மை சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து கடந்து வருவார். പിന്നെ പുതുയുഗം തിരികെ വരാതെ നാം തിരിച്ചറിയിൽ വരും. ഓ പിന്നെ പുതുയുഗം തിരികെ വരാതെ നാം തിരിച്ചറിയിൽ വരും. പ്രതിഫലം തന്നിടുവാൻ യേശുരാജൻ ஆமென். നമ്മുടെ மகா பிரதானமான ஆசாரிய இயேசு கிறிஸ்து நமக்காக திரும்பி வருவார். നാം വായിച്ചത് തന്റെ ശുശ്രൂഷയെല്ലാം കഴിച്ച ശേഷം പിതാവിനോട് അവിടെ ഇരിക്കുകയാണ്. ஆமென். நமக்காக
எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதை முடித்து பிதாவின் வலது பாகத்தில் இயேசு எனக்காக உங்களுக்காகவும் இருக்கிறார். പഴയ മഹാപുരുമാരാണ് ഇന്ന് ചെയ്തിരിക്കുമ്പോൾ ஆமென். பழைய ஆமென் பிரதான ஆசாரியர்கள் தன் ஊழியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ஆமென் இப்படி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவுடைய வலது பாகத்தில் நமக்காக இருக்கிறார். 130ஆம் சங்கீதத்தில் 110ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். 110ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நீ என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தினாலே ராஜாக்களை ஆமென். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்கிற வசனம் சொல்லுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து சும்மாவாக ஆமென் பிதாவின் வலது பாரசத்தில் உட்காரவில்லை, நமக்காக ஒரு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நமக்காக ஆமென் பரிந்து பேசுகிற நல்ல ஒரு தேவன் ஆமென் பரலோகத்திலே நமக்காக இருக்கிறார். ஆமென். இப்படி நல்ல ஒரு மகா பிரதானமான ஆமென் ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். அதுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியர் வராங்க ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஞாபகப்படுத்தினார். ஆமென். அவருடைய சொந்தக்காரர் ஒருவர் ஆமென் மரணப்பட்டார் என்பதை ஆமென் ஒரு அங்க இருந்த பிரதர் சொன்னார். ஆமென். எவ்வளவோ இதே போல ஆமென் காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நாம் சந்தோஷத்தோடு வீட்டுமாக பலத்தோடு கடந்து செல்வோம் என்கிற எந்த ஒரு கேரண்டியும் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம எதிராக கடந்து வந்தால் நமக்காக பேசுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அந்த சந்தோஷத்துக்காக தான் நீங்களும் நானும் இந்த இயேசுவின் பாதையிலே கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். நமக்காக பேசுகிற ஒருவர் இருக்கிறார். അതുകൊണ്ട് കേട്ടത് ശ്രദ്ധയോടെ കേട്ടുകൊള്ളുവാൻ ആവശ്യമാണ്. ஆனால் நீங்கள் கேட்டதை விட்டு விலகாதபடிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியத்துவமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். பல நேரங்களில் நம்ம விழுந்து போவதற்கு பலவிதமான காரணங்கள் கடந்து வரும். போய் கொண்டிருக்கிறோம். ஆசாப் இങ്ങനെ പറയുന്നുണ്ട്, എഴുതുന്നവർക്ക് ആസാ പറയുന്നുണ്ട്, എഴുതുന്നവർക്ക് 73ஆம் சங்கீதத்திலே இவ்வாறாக வசனம் இருக்கிறது. ஆமென். வழி போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆமென். அதாவது துஷ்டர்கள் இருக்கிறது வழுவழுப்பான இடத்தில், அவர்கள் துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அவன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வழுவழுப்பு ஸ்தலத்தில் இருக்கிறதால் ஒரு காலத்திலே அவன் விழுந்து போவான். ஆமென். ஆனால் கர்த்தர் நம்மை பிடித்து நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஆசாப் கடைசியாக இடத்துல கடந்து போகிறார். அவன் சொல்லுகிறார், என் தேவனே, ஆண்டவரே, அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, அவன் துன்மார்க்கருக்கு எந்த ஒரு குறையும் இல்லையே. அவனுடைய கண்கள் கொழுத்து இருக்கிறது. அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா கொழுத்து இருக்கிறான். அவன் அவர்கள் கஷ்டத்திலே போகிறது கிடையாது. அவர்கள் மிகவும் வியாதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, உம்மை நான் ஆழமாக நேசிக்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லுகிறவர்கள். ஆனால் நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் கேட்கலாம், ஆமென், ஏன் ஆண்டவரே எனக்கு வேண்டிய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆசாவுக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் துன்மார்க்கன் எவ்வளவு கொழுத்திருந்தாலும் அவனுடைய கால்களுக்கு அவன் எந்த ஒரு காரியத்திலும் உறுதியே இல்லை. அவன் வழுவழுப்புள்ள இடத்தை நிற்கிறதுனால எந்த நேரத்திலும் துன்மார்க்கன் விழுந்து போவான். ஆனால் அவன் அந்த ஆசாவை கர்த்தருடைய கரத்தை பிடித்திருக்கிறான். ஆண்டவரே, நான் உம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆனால் நீ என்னை விழுந்து போகாதபடிக்கு நீ சம்மதிக்க மாட்டீர். ஆண்டவர்
சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். பிரியமானவர்களே, நாமும் வழுவி போவதற்கு பலவிதமான காரணம் கடந்து வரும். வழுந்து விடாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கேட்ட வசனத்தை மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கேட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் மறந்து போக கூடாது. எப்போது நீங்கள் மறந்து போக கூடாது. 24 மணி நேரம் கேட்ட வசனத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து கடந்து வரப் போகிறார். இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசு வசனத்தை கேட்பதற்கு, அவரை தியானிப்பதற்கு கர்த்தர் இந்த காலங்களிலே தேவன் நம்மை சகாயம் செய்வாராக. இந்த வசனத்தை சொல்லி 7 வார்த்தைகளை முடிக்கிறேன். ஒரு நிமிஷம்